மக்களே என்னங்க நடக்குது இங்க? கிரிக்கெட் உலகத்துல அப்படியே பத்திக்கிட்டு எரியிற ஒரு மரண விவாதத்தோட தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கேன் நண்பர்களே. இந்த வீடியோவை முழுசா பார்க்காம மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்புறம் ஐபிஎல் வரலாற்றிலேயே நடக்க போற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ட்விஸ்ட நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படி என்னங்க விஷயம்னு கேக்குறீங்களா? நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணியோட தலையெழுத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வெறித்தனமா பேச போறோம். பஞ்சாப் கிங்ஸ் அணி மட்டும் இன்னைக்கு நடக்க போற முரட்டுத்தனமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த போட்டியில ஒருவேளை ஜெயிச்சாலும் கூட அவங்களால பிளேஆஃப்க்கு நேரடியா போகவே முடியாது மக்களே. அதே நேரத்துல இன்னைக்கு மேட்ச்ல அவங்க மட்டும் தோத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. மூட்டையை கட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா இந்த ஐபிஎல் புள்ளிகள் பட்டியலோட சமன்பாடு இருக்கு, அது அப்படிப்பட்ட ஒரு மோசமான குழப்பமான நிலைமையில வந்து நிக்குது நண்பர்களே. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு எதிராக தான் இன்னைக்கு நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணி தங்களோட வாழ்வா சாவா போராட்ட களத்துல குதிக்க போறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இன்னைக்கு நடக்க போற இந்த ஒரு மேட்ச் இருக்கு, அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சும்மா சாதாரண மேட்ச்னு நினைச்சு விட்டுறாதீங்க மக்களே. பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு செமிஃபைனல் போட்டிக்கு துளியும் குறைவில்லாத ஒரு அக்னி பரீட்சைங்க. ஏன்னா இந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் முதல்ல ஜெயிச்சு காட்டணும். அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமாவும் அவங்க நிம்மதியா தூங்கிட முடியாது. மத்த அணிகள் எல்லாம் தங்களோட மேட்ச்ல தோத்து போகணும்னு கடவுள்கிட்ட உட்கார்ந்து விடிய விடிய துவா செய்யணும், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே. ஆமாங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல இதே ஐபிஎல் தொடரோட ஆரம்பத்துல புள்ளிப்பட்டியல்ல நம்பர் 1 இடத்துல கெத்தா உட்கார்ந்து இருந்த டீம் தான் இந்த பஞ்சாப் கிங்ஸ். எந்த ஒரு டீம் கிட்டையும் தோக்குறதே கிடையாதுன்னு அசுரத்தனமான ஃபார்ம்ல அன்னைக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்றது, அப்படியே அவங்களோட நேரமும் ஜாதகமும் தலைகீழா மாறிச்சு பாருங்க. ஐபிஎல் தொடரோட ஃபேஸ் 2, அதாவது 2வது கட்ட போட்டிகள் ஆரம்பிச்சதோ இல்லையோ, இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி ஜெயிக்கிற பேச்சையே மறந்துட்டாங்க மக்களே. எங்க பார்த்தாலும் யார் கூட விளையாடினாலும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நிலைமை எவ்வளவு கேவலமா போயிருக்குன்னு பாருங்களேன். அவங்க பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள நுழையிறதே இப்போ குதிரை கொம்பா மிகப்பெரிய ஒரு இமாலய சவாலா மாறி போய் நிக்குது. உண்மையான நிலவரப்படி பார்த்தா இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ஸ் அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் இடையில தான் அந்த மரண போராட்டம் நடக்க போகுது. பஞ்சாப் கிங்ஸ் அணி இப்போதைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புள்ளிகள் பட்டியல்ல 13 புள்ளிகளோட 5வது இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கிறாங்க மக்களே. இப்ப நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க நண்பர்களே. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் அணி ஜெயிச்சிட்டாங்கன்றதுக்காக அவங்க அப்படியே நேரா பிளேஆஃப்க்கு தகுதி பெற்றுட்டாங்கன்னு நீங்க அவசரப்பட்டு கற்பனை கோட்டை கட்டிட்டு உட்கார்ந்துடாதீங்க. அப்படி எதுவுமே இங்க அசால்ட்டா நடக்காதுங்க. ஏன்னா பிளேஆஃப் சுற்றுக்கு போக போற முதல் 3 டீம்கள் எவைன்னு ஏற்கனவே 100% முடிவாகி போச்சு மக்களே. அதுல நம்ம ஆர்சிபி அணியும் ஜிடி அணியும் தான் குவாலிஃபயர் 1 மேட்ச்ல மோத போறாங்க. அதே நேரத்துல எஸ்ஆர்எச் அணி எலிமினேட்டர் மேட்ச்ல விளையாட போறாங்க. உங்களுக்கு இன்னொன்னும் தெளிவா சொல்லிக்கிறேன் மக்களே, இந்த எஸ்ஆர்எச் அணி எப்போதெல்லாம் எலிமினேட்டர் மேட்ச் ஆட வராங்களோ அப்போதெல்லாம் கிரிக்கெட் உலகத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய விபரீதம், ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும்ன்றதுதான் வரலாறு. சரி, இப்போ நாம மறுபடியும் இந்த பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் வருவோம். பஞ்சாப் கிங்ஸ் இதுவரைக்கும் மொத்தம் 13 மேட்ச் விளையாடி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கிறது ஒரே ஒரு கடைசி மேட்ச் தான், அது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ஸ் அணிக்கு எதிராக நடக்க போகுது. அந்த மேட்ச்ல மட்டும் பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் 15 புள்ளிகள் கிடைக்கும். அப்படி 15 புள்ளிகள் கிடைச்ச உடனே அவங்க பிளேஆஃப்க்கு போயிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க. அது ஏன் முடியாதுன்ற ரகசியத்தை இப்போ உங்களுக்கு தெளிவா உடைச்சு சொல்றேன் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல பஞ்சாப் ஜெயிச்சு 13 புள்ளிகள்ல இருந்து 15 புள்ளிகளை தொட்டதுக்கு அப்புறமா அவங்க அடுத்த கட்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் இருக்கே, அது சும்மா சாதாரண நேரம் கிடையாது மக்களே. நெஞ்சே வெடிச்சு போற அளவுக்கு ஒரு பயங்கரமான பதபதைப்பான காத்திருப்பா இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு அப்புறமா நாளைக்கு, அதாவது மே மாசம் 24ஆம் தேதி நடக்க போற அந்த டபுள் ஹெடர் போட்டிகளை வச்சுதான் பஞ்சாபோட தலையெழுத்தே மாற போகுது. நாளைக்கு நடக்க போற டபுள் ஹெடர்ல முதலாவது மேட்ச் யாருக்கு தெரியுமா? நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடுவுல தான் அந்த போட்டி நடக்க போகுது நண்பர்களே. ஒருவேளை இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஜெயிச்சு 15 புள்ளிகளை வாங்கி வச்சிருந்தா அவங்க நாளைக்கு நடக்க போற ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ரிசல்ட் என்ன வருதுன்னு நெஞ்சில கை வச்சுக்கிட்டு பதற்றத்தோட காத்துக்கிட்டு கிடக்கணும். அந்த நாளைக்கு நடக்க போற போட்டியில மட்டும் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணி அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க மக்களே. ஆனா ஒருவேளை அந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அம்புட்டு தான், பஞ்சாப் கிங்ஸ் டீமோட ஒட்டுமொத்த கதையும் அங்கேயே சுக்குநூறா உடைஞ்சு முடிஞ்சு போயிடும். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜெயிச்சா அவங்களுக்கு மொத்தம் 16 புள்ளிகள் கிடைச்சிடும். அவங்க நேரா கெத்தா பிளேஆஃப்குள்ள நுழைஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு டபுள் ஹெடர்ல 2வதா நடக்க போற டெல்லி மற்றும் கேகேஆர் அணிகளுக்கு இடையிலான மேட்ச் இருக்கு. அது சும்மா கடமைக்கு நடக்கிற ஒரு சாதாரண மேட்சா மட்டுமே மாறி போயிடும் மக்களே. அந்த மேட்சோட ரிசல்ட்னால யாருக்கு என்ன லாபம், யாரு ஜெயிச்சா என்ன, யார் தோத்தா என்ன,
புள்ளிகள் பட்டியல்ல. அதனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனா ஒருவேளை நாளைக்கு நடக்க போற போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோத்து போய் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணி இன்னைக்கு மேட்ச்ல ஏற்கனவே ஜெயிச்சு 15 புள்ளிகளோட ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது என்னோட ஒரு தனிப்பட்ட கணிப்பு. அப்படி ஒரு சூழ்நிலை மட்டும் அமைஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் நடக்க போற டெல்லி மற்றும் கேகேஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கே, அது மரண மாசா மிக மிக முக்கியமான ஒரு போட்டியா மாறிடும் மக்களே. ஏன்னா அந்த போட்டியில ஒருவேளை கேகேஆர் அணி ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கும் புள்ளிகள் பட்டியல்ல மொத்தம் 15 புள்ளிகள் வந்து சேர்ந்துடும். அப்படி ரெண்டு டீமுமே 15 புள்ளிகளோட சமமா வந்து நிக்கும் போது ரன் ரேட் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்ற கணக்கை பார்த்து தான் அடுத்த சுத்துக்கு யாரு போறதுன்னு ஐசிசி, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் விதிகளின்படி முடிவு பண்ணுவாங்க நண்பர்களே. அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே கத்தி கத்தி சொல்றேன், பஞ்சாப் கிங்ஸ் அணி சும்மா இன்னைக்கு மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிட்டா பிளே ஆஃப்க்கு போயிட முடியாதுங்க. அவங்க இன்னைக்கு லக்னோ அணிக்கு எதிராக தங்களோட ரன் ரேட்டை வேற லெவல்ல அசுர வேகத்துல உயர்த்தி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களோட போட்டியில கண்டிப்பா தோத்து போகணும்னு மனமுருகி வேண்டிக்கணும். ஒருவேளை நாளைக்கு கேகேஆர் அணி ஜெயிச்சா கூட அவங்க ரொம்ப கம்மியான மார்ஜின்ல ரொம்ப க்ளோஸா தான் ஜெயிக்கணும். பஞ்சாபோட ரன் ரேட்டை முந்தாத அளவுக்கு தான் அவங்களோட வெற்றி அமையணும் மக்களே. அப்படி நடந்தாதான் நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். பார்க்கலாம் மக்களே. இன்னைக்கு நடக்க போற இந்த அதிரடியான போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணியோட அதிர்ஷ்டம் அப்படியே ஓஹோன்னு பிரகாசிக்குதா, இல்ல வழக்கம் போல அவங்க சொதப்பி இந்த மேட்ச்லயும் தோத்து போய் இந்த வருஷ ஐபிஎல் தொடரை விட்டே அசிங்கமா விடைபெற்று வெளியே போறாங்களான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. என்ன மக்களே நினைக்கிறீங்க நீங்க? இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியோட இந்த பரிதாபமான நிலைமைக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க இன்னைக்கு ஜெயிச்சு மத்த மேட்ச்லயும் அவங்களுக்கு சாதகமா ரிசல்ட் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு பிளே ஆஃப்குள்ள நுழைவாங்களா மாட்டாங்களா? உங்களோட அதிரடியான கருத்துக்களை அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து வெறித்தனமா கொட்டிட்டு போங்க மக்களே.